எஸ்பிஎல் சீசன் 2ஓட டே 2ஓட செகண்ட் மேட்ச்சு சீட்டாஸ் விசஸ் ரைசிங் ஷார்க்ஸ். ரைசிங் ஷார்க்ஸ் அணிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் விஷ்ணு அண்ட் ஆன் ஸ்ட்ரைக்கர் எண்டில் தானா. சீட்டாஸ் அணிக்காக முதல்ல ஓவர் போட்டது பவுலர் பார்த்திபன். இந்த மேட்சோட முதல் பால் டாட் பால். டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு பவுலர் பார்த்திபன். செகண்ட் பால் வைட், ஒரு ரீபால், மீண்டும் வைட், மீண்டும் ரீபால். நல்ல ஷாட்டுக்கான ட்ரை, கேட்சுக்கான வாய்ப்பு எடுப்பாங்களா ஃபீல்டர், எடுத்துட்டாருங்க. காட்டன் பவுல் பை பவுலர் பார்த்திபன். முதல் விக்கெட்டை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே விஷ்ணு. தன்னோட விக்கெட் இழந்திருக்காரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சியில். ஸ்ட்ரைக்ல அடுத்த நியூ பேட்ஸ்மேன் கீர்த்திவாசன். நெக்ஸ்ட் பால் முதல் பால் சுவிட்சிட்ல பவுண்டரிங்க, கண்டிப்பா தெரிச்சுக்கிட்டு போயிருக்கு. சுவிட்சிட் நல்லா ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேனுங்க, ரிவர்ஸ்ல தரமா ஆடுவாரு. வந்த முத பாலே ஒரு பவுண்டரியோட அதை ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காரு. மீண்டும் சுவிட்சிட்கான ட்ரை, பட் ஃபுல் டாஸ் பாலுங்க, கரெக்டான மீட் இல்லை, ஒரு சிங்கிள் மட்டுமே. நெக்ஸ்ட் பால் டாட் பாலுங்க, இவரோட கடைசி பால். ஸ்ட்ரைக்ல தானா, பாட்டம் எட்ஜுங்க, ஸ்டிக்ல போடுமான்னு எதிர்பார்த்தாங்க, பட் இல்ல, கீப்பருக்கு பின்னாடி வந்திருக்கு. இங்க ஒரு சிங்கிள் மட்டுமே. இந்த ஓவர் இங்க கம்ப்ளீட் ஆயிருக்கு. முதல் ஓவர் முடிவுல 8 ரன் ஸ்கோர் பண்ணிருக்காங்க டீம் ஷார்க்ஸ். செகண்ட் ஓவர் ஒரு ஃபுல் டாஸ் கேட்சிங்க எதிரடி பேட்ஸ்மேன் தானா. ரெண்டாவது ஓவர் முதல் பால்லே விக்கெட் எடுத்திருக்காங்க. ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சியில் விக்கெட் இழந்திருக்காரு. ரெண்டாவது ஓவர் போட்டுட்டு இருக்காரு பவுலர் வளர். தரமான ஸ்டார்ட் கொடுத்திருக்காரு முதல் பாலே. ஸ்ட்ரைக்ல அடுத்த நியூ பேட்ஸ்மேன் சரண். இந்த ஓவருக்கான ரெண்டாவது பால் சுவிட்சிட்ல ஒரு நல்ல ஷாட், கண்டிப்பா பவுண்டரியா, பவுண்டரியா. இந்த முத பால் அவரும் ஒரு பவுண்டரியோட தொடங்கி இருக்காருங்க. சுவிட்சிட்ல வர்ற பேட்ஸ்மேன் எல்லாருமே சுவிட்சிட்ல பவுண்டரி தொடங்குறாங்க, நல்ல விஷயம் தான். இவருக்கான மூணாவது பால் கேட்சுக்கான வாய்ப்புங்க, மீண்டும் ஒரு விக்கெட் கிடைக்குமா? எடுத்திருக்காருங்க கேட்ச் இங்க துரை. மீண்டும் ஒரு விக்கெட்டுங்க. அங்க பேட்ஸ்மேன் சரண்ஜி தன்னோட விக்கெட்டை இருந்து வெளியேறாரு. ஷார்க்ஸ் அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் பிரவீன். இவருக்கான நெக்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க, சைட் டு சைட் போட்டிருக்காரு, பட் லெக் வைஸா பேட்டான்றது தெரியல. இங்க ஒரு சிங்கிள். இவருக்கான நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்ல கீர்த்திவாசன். சுவிட்சிட்கான ட்ரை, கேப்புங்க, போகுமா பவுண்டரி இல்ல தடுப்பாங்களா? போயிருக்குங்க, மீண்டும் ஒரு பவுண்டரிங்க அங்க கீர்த்திவாசன் கிட்ட இருந்து. இதோட இந்த ஓவரும் இங்க கம்ப்ளீட். ஒரு பால் இருக்காங்க, சாரி, ஓவரோட கடைசி பாலுங்க. நல்ல ஷாட்டுங்க, லோ ஃபுல் டாஸ் பால் ஆடி இருக்காருங்க வெளியே. கீர்த்தி கிட்ட இருந்து ஒரு நல்ல பாலுங்க, தரமான ஆறுங்க. இங்க இந்த ஓவர் ஆரம்பத்தில் நல்ல முறையில் போட்டு 2 விக்கெட் எடுத்தாலும், பட் கீர்த்திவாசன் இது அவங்க பக்கமா ஒரு ஃபினிஷ் பண்ணியிருக்காரு. இந்த ஓவரை ஒரு 6, ஒரு 4. இதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு. 2 ஓவர் முடிவில் 23 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஷார்க்ஸ். மூன்றாவது ஓவர் போடுறதுக்காக மீண்டும் பவுலர் பார்த்திபன். ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் பிரவீன். ஃபர்ஸ்ட் பால் போயிருக்காங்க பேசுறதுக்கு பார்க்க நம்மளோட ஃபீல் என்ன இருக்குன்னு தெரியல, சரி பார்ப்போம். சொல்லக்கூடாது. நெக்ஸ்ட் பால் அருமையான பாலுங்க, கிரேட் பாலுங்க, டாட் பால். தேர்ட் பால் மீண்டும் நல்ல பால், மீண்டும் ஒரு டாட் பால், ஹேட்ரிக் டாட் பால். நெக்ஸ்ட் பால் கேட்சா இல்லைங்க, மிஸ் பண்ணிருக்காரு. பேக்கப் ஃபீல்டர் நல்ல ஸ்டாப்புங்க இங்க ஃபீல்டர் கௌதம் கிட்ட இருந்து. நல்ல ஒரு ஃபீல்டிங் மட்டுமே. ஓவருக்கான 5வது பால் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் கீர்த்திவாசன். மீண்டும் சுவிட்சிட்கான ட்ரை, பட் இங்க லெக் பைஸ் முறையில் ஒரு சிங்கிளுங்க. லாஸ்ட் பால் மீண்டும் மேலதாங்க, டாட் பாலுங்க. இதோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 3 ஓவர் முடிவில் 25 ரன் மட்டும் தான். நல்ல ஒரு ஓவரை போட்டு போயிருக்காரு இங்க பவுலர் பார்த்திபன். சூப்பர் ஓவர். 4வது ஓவர் போட்டதுக்காக இங்க பவுலர் சஞ்சய். ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் கீத். இந்த ஓவருக்கான முதல் பால் நல்ல பாலுங்க, நல்ல முறையில் போட்டிருக்காரு. லெக் சைட் திசையில் ஆடி இருக்காரு. 1-2 இல்லைங்க, மிஸ் பண்ணியிருக்காருங்க. கலெக்ட் பண்ணி அடிக்கிறத மிஸ் பண்ணியிருக்காரு பவுலர். இங்க 2 ரன். செகண்ட் பால் நல்ல பிளேங்க, சென்சிபிளா பால பார்த்து தரமா ஆடி இருக்காப்ல, ஒரு சிங்கிள் மட்டும். தேர்ட் பால் வைட், ஒரு ரீபால். தேர்ட் பால் லெக் சைட் திசையில ஒரு நல்ல மீட்ல கரெக்டா மாட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு பெரிய பவுண்டரி கிடைச்சிருக்கலாம். ஒரு சிங்கிள் மட்டுமே. 4வது பால் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் கீர்த்திவாசன்.
சுவிட்சுக்கான ட்ரை டாட் பால். நெக்ஸ்ட் பால் ஒரு நல்ல ஷாட் பட் கேட்ச்க்கான வாய்ப்பு இல்லைங்க. 6ங்க வெளியே போயிருக்குங்க. கீர்த்தி வாசன் கிட்ட இருந்து ஒரு நல்ல பேட்டிங் கண்டினியூ ஆயிட்டு இருங்க. எல்லா மேட்ச்லயுமே சூப்பரா ஆடிட்டு இருக்காரு கீர்த்தி வாசன். நெக்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க, டாட் பாலுங்க. ஓவரிங்க கம்ப்ளீட் ஆயிருக்கு. 4 ஓவர் முடிவுல 36 ரன் ஸ்கோர் பண்ணிருக்காங்க டீம் ரைசிங் ஷார்க்ஸ். ஷோரை போட்டதுக்காக மீண்டும் பவுலர் வளர். கேட்சுக்கான வாய்ப்பு. ரொம்ப நேரம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாருங்க, பேட்ல மீட் ஆகாம. ஃபைனலா இங்க ஒரு கீப்பர் கேட்ச் தன்னோட விக்கெட் வந்து வெளியே இருக்காரு பேட்ஸ்மேன் பிரவீன். ரைசிங் ஸ்டார்ஸ் அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் பெஞ்சமின் ஸ்ட்ரைக்ல. இதற்கான நெக்ஸ்ட் பால் வைடுங்க. நெக்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் பால் ஆடி இருக்காரு. பவுண்டரி கிடைக்குமா? பவுண்டரிங்க, 1 பவுன்ஸ் பவுண்டரி. நெக்ஸ்ட் பால் கேட்சிங்க, அவ்வளோதாங்க. போன பால்ல ஒரு 4 அடிச்சாலும் இந்த பால்லேயே ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு பவுலர் வளர். பெஞ்சமின் தன்னோட விக்கெட் இழந்து வெளியேறாரு. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் குமரன். நெக்ஸ்ட் பால் சுவிட்சுக்கான ட்ரை டாட் பாலுங்க. நெக்ஸ்ட் பால் உடச்சு போட்டிருக்காரு. நல்ல பாலுங்க, அடிச்சிருக்கலாம் பெருசா, பட் சரியான கனெக்ட் இல்லை. ஒரு சிங்கிள் மட்டும் தாங்க. ஓவருக்கான கடைசி பால் பெரிய ஷாட்டுக்கான ட்ரை. கேட்சுக்கான வாய்ப்பு எடுப்பாங்களா? இல்லைங்க, நோ மேன் ஸ்டாண்ட்ல பிளேஸ் ஆயிருக்கீங்க. ஒரு நல்ல பேட்ஸ்மேன் இங்க கீர்த்தியோட விக்கெட்டு இதை மிஸ் பண்ணியிருக்காங்க. இங்க 2 ரன்னை ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இதோட இந்த ஓவர் இங்க கம்ப்ளீட் ஆயிருக்கு. 5 ஓவர் முடிவில் 44 ரன்னை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் ஷார்க்ஸ். கடைசி ஓவர் போடுறதுக்காக பவுலர் கார்த்தி அண்ட் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் குமரன். ஓவருக்கான முதல் பால் டாட் பால். நிக்க வச்சு ஓடி இருக்காங்க. விக்கெட்டுங்க. பேட்ஸ்மேன் குமரனை அவரோட விக்கெட்டை சாக்ரிஃபைஸ் பண்ண வச்சிருக்காங்க. முதல் பால் ஒரு விக்கெட். இந்த ஓவரோட 2வது பால் கார்த்தி டு கீர்த்தி. ஃபுல் டாஸ் பாலுங்க, கண்டிப்பா பவுண்டரிங்க. 4ங்க. கீர்த்தி கிட்ட இருந்து இன்னும் அவரோட அதிரடி தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. நல்லா ஆடிக்கிட்டு இருக்காருங்க. மீண்டும் ஒரு பவுண்டரி அவர் கணக்குல. நெக்ஸ்ட் பால் மீண்டும் சுவிட்சுக்கான ட்ரை. நோ பாலுங்க அம்பையர் கிட்ட இருந்து. இது வந்து அவரோட ஒரு ஃபேவரட் பாலுங்க, அந்த நோ பால் நினைக்கிறேங்க. கார்த்தியோட ரீபால் ஃப்ரீ ஹிட் பால். பால் மேல உளுந்து விளையாடினாரு, பட் பால் அவரை தாண்டி போயிருக்கேன். ஸ்டாப்புங்க உதயா கிட்ட இருந்து. ஓடி வராருங்க. நின்னுட்டு இருந்தாரு, அங்க இருந்து இங்க பின்னாடி வர. சிங்கிளா இல்ல ட்ரிபிளான்றது தெரியல. 3 ரன் ஓடி இருக்காங்க. 3 ரன்னாங்க, நல்ல ரன்னிங். நெக்ஸ்ட் பால் நல்ல பிளேங்க. ஆஃப் சைட் திசையில ஒரு அரஞ்சிருக்காரு. மிட் ஆஃப் சைடுல சிங்கிள் தாங்க. நெக்ஸ்ட் பால் ஷாட் கேட்ச் ஆயிலாரா. 6. கீர்த்தி கிட்ட இருந்து மீண்டும் ஒரு 6ங்க. தரமான பேட்டிங்க. நெக்ஸ்ட் பால் நல்ல பால். மீண்டும் ஒரு நோ பாலுங்க. இங்க 1-2 ஆகுமா? 2வது ரன்னுக்கான முயற்சியா? ரன் அவுட்டா மாறுமா? இல்லைங்க, 2 ரன்னுங்க. சேஃபான ரன்னிங்க இங்க. நெக்ஸ்ட் பால் ஒரு ஃப்ரீ ஹிட் பால். நல்ல ஷாட்டுங்க ஸ்ட்ரைட்ல. 6ங்க. ஆஹா, அதுவும் ஒரு 6ங்க. சூப்பரான ஃபினிஷ்ங்க, அருமையான பேட்டிங்க. இவர் தாங்க இந்த பேட்ஸ்மேன் கீர்த்தி. ஒரு சிறப்பான பேட்டிங்க. தேங்க்ஸ் கீர்த்தி. செகண்ட் இன்னிங்ஸ்க்காக சீட்டாஸ் அணிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேனா உதயா அண்ட் நான் ஸ்ட்ரைக்கர் ரன்ல பேட்ஸ்மேன் புகாரி ரிஸ்வான். முதல்ல ஓவரை போட்டது இங்கே பவுலர் சரண் பாலாஜி. 69 ரன் டார்கெட். 69 ரன் தெரியல, கன்ஃபியூஷன். முதல் பால் நல்ல பாலுங்க, தரமான பால், ஒரு டாட் பால். செகண்ட் பால் நல்ல பாலுங்க, ஒரு நல்ல ஸ்லோவர் பட் சிங்கிளுங்க. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் புகாரி ரிஸ்வான். நல்ல பாலுங்க, ஸ்லோ பால். தன சேஸ் பண்றாரு பால், பண்ணி விட்டுட்டார் பால். ஒரே ரன் தாங்க, சிங்கிள் மட்டும் தான். ஃபோர்த் பால் நல்ல பாலுங்க. திருப்பி ஒரு ஹெலிகாப்டர் ட்ரை. போல்டுக்கான அப்பீலுங்க இங்க. போல்டுக்கான அப்பீலுங்க சொல்றீங்களா? எல்லாருக்குமே ஒண்ணு கொடுத்திருக்காங்க. ஒரு சிங்கிள் ஓடி கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் புகாரி ரிஸ்வான். போல்டுங்க, ஸ்டிக்லயே போட்டிருக்காரு. ஃபுல் டாஸ் பால். வெளிய போறாரு, மடக்கி ஆட பார்த்தாரு, பட் க்ளீன் போல்டுங்க. ஒரு கணக்கு கடைசி பால் ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் டேனி.
ஸ்லோ பாலுங்க வந்து ஒரு ஸ்லோ கட்டர் வேரியேஷன்ல போடுறாரு, அதனால ஒரு ஃபுல் டாஸ் பால் பட் ஃபீல்டர் கிட்ட அடிச்சு ரன்னர் ரொட்டேட் பண்ணிருக்காங்க. Single. ஒரு ரன் முதல்ல ஒரு கம்ப்ளீட் ஆயிருக்கு. நல்ல முதல்ல ஒரு ஸ்டார்ட் முடிவுல வெறும் 4 ரன் மட்டும் தாங்க விட்டு கொடுத்திருக்காரு. சூப்பரா போட்டிருக்காருங்க சரண் பாலாஜி. ஒரு விக்கெட்டையும் பதிவு பண்ணியிருக்காரு. ஷாக்ஸ் அணிக்காக 2வது ஓவர் போடுறதுக்காக பவுலர் தீபக் என்கின்ற புஜாரா, ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் டேனி. இந்த ஓவருக்கான முதல் பால் வைட் அவுட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க, ஒரு நல்ல பால் சென்சிபிளான ஒரு பிளே ஆஃப் சைட் திசையில சிங்கிள் மட்டுமே. நெக்ஸ்ட் பால் ஒரு நல்ல ஒரு பால் எடுப்பாரா இந்த பால் தரத்துல மெரிஸ்டாருங்க சேஸ் பண்ணிட்டாருங்க. 2-3 ஆகுமா? அவர் மெரிச்சாருன்னா பால் நின்றா, அது பிரச்சனை கிடையாது. 2 ரன்னுங்க பால் அங்க. நெக்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் பால், நோ பால். எதுக்கான ஒரு நோ பால் அப்படின்னு வந்து தெரிஞ்சு இருக்குது. எதுக்கான நோ பால்னு பாப்போம். ஐயோ ரன் அவுட்டை விட்டுருக்காருங்க. கையில கிடைச்ச ஈஸியான ரன் அவுட்டுங்க, மிஸ் பண்ணிருக்காருங்க. நன்றி நடுவரே. ஸ்டெப்னோக்காக ஒரு நோ பால். நெக்ஸ்ட் பால் ஒரு ஃப்ரீ ஹிட்டுங்க. தேர்ட் பால் பட் இது ஒரு ஃப்ரீ ஹிட் பால். தீபக் டு உதயா. நல்ல பாலுங்க, ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் போட்டிருக்காரு. பவுலர் கால்ல பட்டு ஃபீல்டர் கைக்கு வந்திருக்கு. இங்க ஒரு சிங்கிள் மட்டுங்க. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்ல டேனி. நல்ல ஷாட், கவர் ஷாட், நாலுங்க. தரமான கேப்ல ஒரு பவுண்டரி. 5வது பால் ஸ்ட்ரைக்ல மீண்டும் டேனி. நல்ல பிளேயிங், ஆஃப் சைட் பால்ல விலகி போட்டிருக்காரு, நல்லா ஆடி இருக்காரு. நல்ல ஸ்டாப்புங்க ஃபீல்டர் கிட்ட இருந்து, சிங்கிள் மட்டுங்க. நல்ல ஸ்டாப்புங்க ஃபீல்டர் மஞ்சு கிட்ட இருந்து. அவரோட கடைசி பால் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் உதயா. திக் அவுட் சைட் எட்ஜ். மீண்டும் ஒரு சிங்கிள்ங்க. இதோட இந்த ஓவர் இங்க கம்ப்ளீட் ஆகுது. 2 ஓவர் முடிவுல 18 ரன் ஸ்கோர் பண்ணிருக்காங்க டீம் சீட்டாஸ். நெக்ஸ்ட் ஓவர் போடுறதுக்காக பவுலர் சரண். ஃபர்ஸ்ட் பால் நல்ல ஷாட்ங்க. இங்க நல்ல ஒரு ஷாட், ஒரு நல்ல ஃபீல்டிங். யாரு? சரண் பாலாஜி. சிங்கிள்ங்க. செகண்ட் பால் ஸ்ட்ரைக்ல டேனி. சுவிட்ச்க்கான ட்ரை பட் இல்லைங்க, இங்க ஒரு டாட் பாலுங்க. இது தேர்ட் பால் ஒரு நல்ல ஒரு ஃபுல் டாஸ் பட் அது எட்ஜ் ஆகி கேப்ல போயிருக்கு. சிங்கிள் மட்டுமே. இந்த ஓவருக்கான 4வது பால் ஒரு நல்ல ஷாட் பட் வந்து கேட்சிங். ஆனா பட் அங்க ஃபீல்டர் கிட்ட ஒரு நல்ல கேட்ச், கம்ஃபர்டபுளான கேட்ச். இங்க உதயா ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சியில தன்னோட விக்கெட் இழந்திருக்காரு. ஸ்ட்ரைக்ல அடுத்த நியூ பேட்ஸ்மேன் கார்த்தி. இவருக்கான நெக்ஸ்ட் பால் ஒரு நல்ல ஷாட். வந்த முத பாலே ஒரு 6ங்க லெக் சைட் திசையில. தரமான ஷாட்டுங்க இங்க. நெக்ஸ்ட் பால் மீண்டும் ஒரு ஷாட், மீண்டும் ஒரு பிளாட்டான 6ங்க. இந்த முறை போன பால் ஒரு ஹைட்ல ஒரு தரமான 6, இந்த முறை பிளாட்ல பவர்ஃபுல்லான 6ங்க. இதோட இங்க இந்த ஓவரும் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 3 ஓவர் முடிவுல 32 ரன் ஸ்கோர் பண்ணிருக்காங்க டீம் பவர் சீட்டாஸ். 4வது ஓவர் போடுறதுக்காக இங்க பவுலர் சரண் பாலாஜி, ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் டேனி. ஃபர்ஸ்ட் பால் கிரேட் பாலுங்க, நல்லா கட்டர் பால் பட் பாலை வாட்ச் பண்ணி சென்சிபிளா ஆடி இருக்காரு. ஒரு சிங்கிள்ங்க இங்க. இந்த ஓவருக்கான செகண்ட் பால் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் கார்த்தி. ஒரு நல்ல ஷாட், பவுண்டரியா தடுத்திருக்காருங்க ஃபீல்டர். நல்ல ஒரு த்ரோங்க விஷ்ணு கிட்ட இருந்து, அருமையான ஃபீல்டிங். ஒரு சிங்கிள் மட்டுமே. தேர்ட் பால் ஸ்ட்ரைக்ல டேனி. நல்ல பாலுங்க, அருமையான ஸ்லோவர் பால், டாட் பால் மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் பால் கேட்சுக்கான வாய்ப்பு, எடுப்பாரா? இங்க கீப்பர் கேட்ச் விட்டுருக்காருங்க. யாரோட மிஸ்டேக்னே தெரியும். சான்ஸ் கிடைச்சிருக்கீங்க பேட்ஸ்மேன் டேனிக்கு. நம்ம மேல அது திரும்பி. நெக்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க, அருமையான பால். ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஆடி இருக்காரு பட் ரன்னிங் ஓடல. டாட் பால் வெளியே எடுத்துரு வாய்டுங்க. நெக்ஸ்ட் பால் நல்ல ஷாட், ஆரா கேட்சா 6ங்க. தரமான 6ங்க. கார்த்திகிட்ட இருந்து மீண்டும் ஒரு நல்ல 6ங்க. 3 6 பதிவு பண்ணியிருக்காரு இது வரைக்கும். இதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு. 4 ஓவருக்கு 42 ரன் அடிச்சிருக்காங்க. 5வது ஓவரை போடுறது பவுலர் தீபக் என்கின்ற புஜாரா, ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் டேனி. இந்த ஓவருக்கான முதல் பால் நல்ல பிளேங்க. கீழே தரையோட ஸ்ட்ரைட்ல அடிச்சிருக்காங்க. ரெண்டான்றது பாப்போம். ஸ்ட்ரைக் எடுக்கறாரு கார்த்தி. செகண்ட் பால் ஸ்ட்ரைக்ல கார்த்தி.
ஒரு நல்ல ஷாட், பாலுங்க மிகப்பெரிய கூட கேட்சா எடுத்திருக்காருங்க. பால் எங்களுக்கு தெரியலங்க. தரமான கேட்சிங் அங்க நல்ல ஒரு ஃபீல்டர் சரண் பாலாஜி கிட்ட இருந்து. சூப்பர்மேன் பஞ்சு ஒன்று இங்க நல்லா பேட்டிங் ஆடிட்டு இருந்த பேட்ஸ்மேன் கார்த்தி தன்னோட விக்கெட்டை இழந்திருக்காரு. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் வாலர். நல்ல நோ பாலுங்க. கீப்பர் கிட்ட ஒரு மிஸ்ஃபீல்டு. ஹிட்டுங்க. நோ பால் பிளஸ் 1 மாறி இருக்கீங்க. போன பால் நோ பால் ஆயிருந்தா ஃப்ரீ ஹிட்ங்க. நெக்ஸ்ட் பால் இது ஒரு ஃப்ரீ ஹிட் பால். நல்ல ஷாட். பட் இது கேட்ச் எடுத்தாலும் யூஸ் இல்லைங்க. கேட்ச் எடுத்திருக்காங்க பட் நோ யூஸ். ரெண்டு ரன்னுங்க. நெக்ஸ்ட் பால் ஸ்கூப் நல்ல ஷாட்டுங்க. அது பவுண்டரி பவுண்டரி போகுமா? ஓடி வந்து அது பவுண்டரி பார்த்து பார்த்து நேரா போயிட போயிடுங்க. போறீங்க. அந்த பள்ளத்துல குதிச்சிருப்பாருங்க ஞாபகம். நல்ல ஷாட்டுங்க. பேட்ஸ்மேன் டேனி கிட்ட இருந்து தேவையான நேரத்துல ஒரு சரியான பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் பால் வைடுங்க. ஒரு ஒயிட் பால். நெக்ஸ்ட் பால் மீண்டும் வைடுங்க. நெக்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க. நல்ல பாலுங்க. ஒரு நல்ல அண்ணன் ரெண்டு எடுப்பாரா ஓட்டாருங்க அங்க. சரியான ஒரு ரெண்டு ரன்னுங்க. நல்ல ரன்னிங். நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்ல டேனி. அருமையான பால். டாட் பாலா மாறி இருக்கு. இதோட இந்த ஓவரிங் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 5 ஓவர் முடிவுல 55 ரன் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. 6 பாலுக்கு 14 சீட்டாஸ் வெற்றி. டிஃபெண்ட் பண்ணா ஷார்ட்ஸ் வெற்றி. கடைசி ஓவர் போட்டதுக்காக பவுலர் விஷ்ணு. ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் வாலர். ஃபர்ஸ்ட் பால் வைட். ஃபர்ஸ்ட் பால் ரீபால். கேட்சுக்கான வாய்ப்பா இல்லைங்க. ஃபீல்டர் இருக்காரு. நல்ல த்ரோங்க. அருமையான ஃபீல்டுங்க. சிங்கிள் மட்டுங்க. செகண்ட் பால் ஸ்ட்ரைக்ல டேனி. ஆல் இல்ல நோ மேன் ஷாட் தான் கண்டிப்பா. 2 3ன்றத பாப்போம். ரெண்டு ரன்னுங்க. நெக்ஸ்ட் பால் சுவிட்சுக்கான ட்ரை பட் ரன் அவுட்கான வாய்ப்பு. அவுட்டுங்க. விக்கெட்டுங்க. தேவையில்லாத ஒரு ரன் அவுட் கண்டிப்பா. இன்னும் 3 பால்ல 10 அடிக்கணும். பேட்ஸ்மேன் வளர் அவர்கள் ரன் அவுட் முறையில் வெளியேறியிருக்காரு. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் துரை அவர்கள் ஸ்ட்ரைக்ல. ஃபோர்த் பால் போல்டுங்க. இன்சைட் எட்ஜ். கிரேட் பால். அடுத்து விக்கெட்டுங்க. ரன் அவுட் ஒரு போல்ட். அடுத்த நியூ பேட்ஸ்மேன் கௌதம் ஸ்ட்ரைக்ல. சொல்றது வந்து எனக்கு அடுத்த 2 பால்ல 10 ரன் அடிக்க வேணும் சீட்டாஸ். அப்பதான் இந்த மேட்ச் அவங்க ஜெயிக்க முடியும். டிஃபெண்ட் பண்ண ஷார்ட்ஸ் வின் பண்ணுவாங்க. பெரிய ஷாட்டுக்கு போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. கண்டிப்பாக ஒரு ஷாட் போய் ஆகணும். 5வது பால் தரையோட தரையா போயிருக்கு. இல்லைங்க ஃபீல்டர் தடுத்திருக்காங்க. அவ்வளோதாங்க. இந்த மேட்ச்ல ஒரு சின்ன மிஸ்ஃபீல்டுங்க. 1-2 மாறி இருக்குங்க. ஒரு சின்ன த்ரோ மிஸ்ஸிங்னால. இருந்தாலும் கடைசி பாலுக்கு 8 ரன் ஆடணும். வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். இது எக்ஸ்ட்ரா போடலாம். இந்த மேட்சை ஷார்க்ஸ் வின் பண்ணிடுவாங்க. கடைசி பால் அவ்வளோதான். நல்ல லீகல் பால். இந்த மேட்சை சக்ஸஸ்ஃபுல்லாக வின் பண்ணியிருக்காங்க ஷார்க்ஸ். 4க்கு 4 மேட்ச் வின் பண்ணி லீகில் முதல் அணியாக செமிஃபைனலுக்குள்ள என்ட்ரு ஆயிருக்காங்க. வாழ்த்துக்கள்.